தமிழ்ல பல படங்களை இயக்கி ரசிகர்களை கவர்ந்த ஷங்கரோட உதவியாளர் தான் இந்த அட்லி. ஷங்கர் இயக்கிய எந்திரன், நண்பன் உள்ளிட்ட சில படங்கள்ல அட்லி உதவி இயக்குனரா வேலை செஞ்சிருந்தாரு. ராஜா ராணி படம் மூலம் கோலிவுட்ல இயக்குனரா அறிமுகமானாரு. முதல் படமே வெற்றி. நண்பன் படத்தின் வேலை செய்த விஜய்க்கு பழக்கம் என்பதாலும் ராஜா ராணி படம் விஜய்க்கு பிடித்திருந்ததாலும் அட்லியோட இயக்கத்துல நடிக்க முடிவெடுத்தாரு. அப்படி உருவான திரைப்படம் தான் தெரி. விஜய்க்கும் அட்லி தன்னை திரையில காமிக்கிறது ரொம்ப நல்லா இருக்குன்றதுனால விஜய்க்கும் அந்த விதம் பிடிச்சு போனது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அட்லியோட இயக்கத்தில் மெர்சல், பிகில் ஆகிய படங்களில் நடித்தார். அட்லி ஏற்கனவே வெற்றி பெற்ற படங்களோட கதையை கொஞ்சம் மாற்றி படமாக எடுக்கிறார் என்கின்ற குற்றச்சாட்டு இருந்தாலும் அதை அவர் கண்டு கொள்வதில்லை. அவரின் படங்கள் தயாரிப்பாளர்களுக்கு லாபத்தை கொடுக்கிறதோ இல்லையோ, அதிக சம்பளம் வாங்கும் பெரிய இயக்குனராக இவரை மாற்றிவிட்டிருக்கு. பாலிவுட்டுக்கு போய் ஷாருக் கானை வச்சு அவர் இயக்கிய ஜவான் திரைப்படம் மிக பெரும் வெற்றியை பெற்று 1000 கோடியை தாண்டி வசூல் செய்துவிட்டது. எனவே பாலிவுட்டிலும் அட்லிக்கு வாய்ப்புகள் வருது. ஒரு பக்கம் அடுத்து அவர் விஜயை தான் படம் எடுக்க போறாரு என்று செய்திகள் வந்த வண்ணம் இருக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் ஷாருக் கான், கமல் கூட்டணியில் ஒரு படத்தை இயக்க வாய்ப்பு இருக்கு என செய்திகள் வெளியாகியிருக்கு. அதை தொடர்ந்து ஊடகம் ஒன்றில் பேசிய அட்லியிடம் ரஜினியை இயக்கும் ஆசை இருக்கிறதா என கேட்டப்பட்டது. அதற்கு பதில் சொன்ன அட்லி, கண்டிப்பா அவருடன் ஒரு படத்தில் இணைவேன். அதற்கு காலமும் நேரமும் ஒத்து வர வேண்டும். அவரும் தயாராக தான் இருக்கிறார். எனவே சில கதைகளை அவரிடம் சொல்லி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். ஆனால் பாட்ஷா படத்தை விட ஒரு சிறந்த படத்தை அவருக்கு கொடுக்க வேண்டும் என்பது என் ஆசை. எனவே அதற்கு நேரம் தேவை. நான் ரஜினி சாரின் மிகப்பெரிய ரசிகன். எந்திரன் படம் உருவான போது 300 நாட்கள் அவருடன் வேலை செய்தேன் என அட்லி சொல்லியிருந்தார். அதை தொடர்ந்து இப்போ சல்மான் கானையும் மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தையும் வச்சு ஒரு படம் எடுக்க போறதா அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. அதாவது சல்மான் கான் வில்லன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஹீரோ. ஆனால் ரசிகர்கள் என்ன கலக்கத்தில் இருக்காங்கன்னா, இந்த கதையை ரஜினிகாந்தோட கதையிலிருந்தே உருட்டி திருடி எடுத்துட்டு வந்துருவாரோ அப்படின்ற கலக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அட்லி கடைசியாக இயக்கிய ஜவான் படம் 1100 கோடிக்கு மேலே வசூல் பெற்றது. ஆனால் அவரோட குருவான ஷங்கர் எடுத்த இந்தியன் 2 படம் மிக பெரும் மொக்கையாக அடி வாங்கிடுச்சு. இதனால் ஷங்கர் பக்கம் ரஜினி போவாரா இல்லையான்றது ஒரு பக்கம் கேள்விக்குறியாக இருந்தாலும் அட்லியுடன் கண்டிப்பாக கூட்டணி இருக்குது. அது எந்த படம் எத்தனாவது லைனப்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னும் தெரிய வரலை. கண்டிப்பாக அட்லியோட இணையற படம் கூடிய விரைவிலே அறிவிக்கப்படும். இந்த படத்துக்கும் அனிருத் மியூசிக் பண்ண அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த கதை பார்த்திங்கன்னா ஒரு ரூரல் பேஸ்டு ட்ராமாவாக தான் இருக்க போகுது. அதாவது அண்ணாத்த படத்தில் எப்படி ரூரல் பேஸ்டு ட்ராமாவாக வந்துருச்சோ அதே போல தான் இந்த படமும் ரூரல் பேஸ்டு ட்ராமாவாக இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இந்த படத்தில் தான் சல்மான் கான் அவர்கள் வில்லனாக ப்ளே பண்ண போகிறாரு. நீங்கள் அட்லி ரஜினியை வச்சு படம் எடுத்தால் நல்லா இருக்குமா இல்லையான்றது உங்களோட கமெண்ட்டுகளை கீழே சொல்லுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.